Good evening, everyone. So, இன்னைக்கு market எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். So, Nifty as well as Bank Nifty today opened with a huge gap up. So, Bank Niftyலயும் ஓரளவுக்கு இன்னைக்கு gap filling சடனா நடந்துருச்சு. After that, it reversed back. So, இங்க வந்துட்டு அந்த 47,800 level இங்க இருந்து இது வந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. Similarly, நமக்கு வந்து in case of நிஃப்டியும் வந்து ஒரு crucial லெவல்ல இருந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. So, Nifty வந்துட்டு it reversed back from 22,300 level. So, both Nifty as well as Bank Nifty நமக்கு வந்து கேப் அப்ல இருந்து ஒரு ஒரு நல்ல டவுன்ஃபால், சடன் டவுன்ஃபால், கேப் இஸ் ஃபில்ட் அண்ட் ரிவர்ஸ்ட் பேக் ஃப்ரம் த க்ரூஷியல் லெவல். ஸோ பேட்டர்ன் வைஸ் ட்ரேட் செட்டப் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரேட் இருந்தது வித் 15 மினிட் மேக்டி கிராஸ் ஓவரோட. பட் வந்துட்டு ப்ரீமியம் மூவ்மெண்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா இப்போ ரீசெண்ட் டைம்ல இல்லை. பிகாஸ் ஆஃப் இந்தியா விக்ஸ் இட் இஸ் வெரி லோ. ஸோ அதனால ட்ரேட் வந்து மல்டிபிள் லாட்ஸ் எடுத்தா மட்டும்தான் இண்டெக்ஸ்ல வந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபிளா வர முடியும். ஸோ நமக்கு சின்ன மூமெண்ட்டுக்கு இப்போ இந்த இந்தியா விக்ஸ் ரைஸ் ஆகுற வரைக்கும் பெரிய நமக்கு ரிஃப்ளெக்ஷன் வந்துட்டு தெரியாது. நிஃப்டில வந்து பாத்தீங்கன்னா there was a supply zone actually. So at this place, so the supply zone இருந்து தான் it reacted. So இது வந்து already it was updated in the channel. In case of Nifty and Bank Nifty, there was no zone at all. But வந்துட்டு Fin Nifty reacted exactly from the supply zone. So from the supply zone, it gave a downfall and filled the gap. ஸோ இன்னைக்குமே வந்துட்டு ஸ்டாக்ஸ் வந்துட்டு நமக்கு நிறைய ரிவர்சல் ட்ரேட்ஸ் நிறைய வந்தது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த அப்ஸ்ட்ரா ஸ்க்ரீனர் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ யாராவது பார்க்கலன்னா அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப நல்லா போன ட்ரேட் வந்து யூபிஎல். ஸோ யூபிஎல் ஐ ஹாவ் அப்டேட்டட் இந்த சேனல் ஆஸ் வெல். ஸோ ரொம்ப நாளா வந்துட்டு இட் வாஸ் கன்சாலிடேட்டிங் இன் வீக்லி ஆஸ் வெல் அஸ் இன் மந்த்லி ஜோன். ஸோ அங்க இருந்து நமக்கு வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிட்டு இட் இஸ் ட்ரையிங் டு கிவ் அ பிரேக் அவுட் இன் த டெய்லி டைம் ஃப்ரேம். ஸோ நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு பிரேக் அவுட் அந்த மாதிரி பார்க்க தேவையில்ல. பட் ஸ்டில் வாட் ஐம் டெல்லிங், ஸோ நமக்கு வந்துட்டு வீக்லி ஜோன்ல இருந்து இட் இஸ் ஸ்டார்டட் ரியாக்டிங் அப்படின்னு நான் சொல்றேன். இன்னுமே வந்து இது இன்னும் நல்ல டார்கெட் போடுறதுக்கான ஸ்கோப் இருக்கு. ஸோ யூபிஎல் வந்து பாருங்க, டில் திஸ் பாயிண்ட் தெர் இஸ் நோ கிளியர் சப்ளை ஜோன். ஸோ நீங்க ஈவன் இன் கேஸ் ஆஃப் டெய்லி டைம் ஃப்ரேம் அங்க உங்களுக்கு பாருங்க எந்த ஜோனுமே இல்லை. ஸோ ரைட் நோ 492ல இருக்கு. இன்னும் நமக்கு வந்துட்டு ஒரு 40 ருபீஸ்க்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வரைக்கும் என்டர் ஆகாதவங்க கூட திரும்ப ஏதாவது ஒரு சின்ன புல் பேக், ஒரு ரீடெஸ்டிங் மாதிரி வந்ததுன்னா கூட என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த இந்த ஏரியால பிகாஸ் வந்து இன்னும் 40 ரூபாய் ரைஸ் ஆகிறதுக்கு ஸ்கோப் அது நல்லாவே இருக்கு. சப்ளைஸும் எதுவுமே இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து ஃபுல்லாவே இந்த பர்டிகுலர் ட்ரேட் வந்துட்டு உங்களுக்கு பல்க் நிறைய புல்லிஷ் மூமெண்ட் போயிட்டே இருந்தது. ஸோ கண்டினியூஸ் ஹைக். ஸோ ஃப்ரம் ஹியர் as well as உங்களுக்கு வந்து from the morning also you can see continuous hike. So UPL வந்து still it is goodனு சொல்றேன். this trade is still good. So UPL ஒன்னு ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னொன்னு வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ். ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்துட்டு டுடே ஐ ஹாவ் டேக்கன் ஏஷியன் பெயிண்ட்ஸ், டெக் மஹேந்திரா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து என்கிட்ட ஒரு பொசிஷனல் ட்ரேட் ஒரு லாட் இருந்தது. அது வந்துட்டு இன்னைக்கு காலையில ஹெச்டிஎஃப்சி பேங்க் கேப் அப் வந்ததுனால அதை க்ளோஸ்ட். ஸோ நான் வந்துட்டு இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்துட்டு ஐ ஹைலி ரெக்கமெண்ட். பட் இப்போ ஒரு சின்ன புல் பேக் வருமா அது வந்துட்டு வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி. ஏன் நான் ரெக்கமெண்ட்னு சொன்னேன்னா, இங்க உங்களுக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஆல்சோ இட் இஸ் அ லாங் அவைட்டட் மூவ்மெண்ட் தான். ஸோ ரொம்ப நாளா இந்த ஜோன்ல இருந்து ரியாக்ட் ஆகும் நம்ம பார்த்துட்டே இருப்போம். இப்போதான் அது வந்துட்டு மேல போக ஆரம்பிக்குது வித் டபிள்யூ பேட்டர்ன். எப்பவுமே ஹையர் டைம் ஃப்ரேம் வீக்லி ஆர் மந்த்லி ஜோன்ல இருந்து ரியாக்ஷன் வரப்போ லோவர் டைம் ஃப்ரேம்ல அதை பாக்குறப்ப ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது நம்ம கிளாஸ்லயுமே நிறைய இதை பத்தி நான் சொல்லியிருப்பேன். ஜோன்ல இருந்து வர பேட்டர்ன் வந்து மோஸ்ட்லி டபிள்யூ பேட்டர்ன் எம் பேட்டர்னா இருக்கும். ஸோ அது வந்துட்டு மந்த்லி ஆர் வீக்லி டைம் ஃப்ரேம் ஜோனை டச் பண்ணிட்டு ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம்லயோ இல்ல 4 ஹவர் டைம் ஃப்ரேம்லயோ ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா அதாவது அப்மூ கொடுக்கறதுக்கு அந்த மொமெண்டம் கொடுக்க ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுல வந்துட்டு உங்களுக்கு இந்த கேப் ஃபில்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி இட் இஸ் வெரி குட். ஸோ அதுக்கப்புறம் மேபி கொஞ்சம் கன்சால்டேஷன் ஆகலாம். அது வந்து நமக்கு வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி ஒன்லி. பட் வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ண இன்னும் ஸ்கோப் இருக்கு. ஸோ மேபி வந்து 29,182 லைக் ஒரு 60 ரூபாய்
ரூ. 60 மூவ்மெண்ட் வந்துட்டு நமக்கு இட் இஸ் நீட். இதுவுமே நீங்க ஒரு புல் பேக் வந்தோம்னா கூட எடுத்துக்கலாம். ஸோ நத்திங் ராங். ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் ஒன் மோர் ஃபேவரட் ஸ்டாக், டெக் மஹேந்திரா. ஸோ இது ஏன் நான் ஃபேவரட்னு சொல்றேன்னா, ஸோ இது வந்துட்டு ஒரு ரொம்ப நாளா வந்து ஒரு பயங்கர டவுன்ஃபால். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மொமெண்டம் அதுல வந்து கிடைச்சிருக்கு. டெக் மஹேந்திரால சின்ன, நாட் ஒன்லி இன் டெக் மஹேந்திரா, மோஸ்ட் ஆஃப் த ஐடி ஸ்டாக்ஸ் வந்து நல்லா ரெக்கவரி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதுதான், ரெகுலரா இதான் சொல்லிட்டு இருக்கேன். ஐடி ஸ்டாக்ஸை லைட்டா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்ட்ராடே ட்ரேட்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் இதுலயே எடுத்தீங்கன்னா சேஃப்னு நான் சொல்றேன். ஸ்விங் ட்ரேடிங்னாலும் இதுலயே எடுத்தீங்கன்னா சேஃப். மோஸ்ட் ஆஃப் த ஐடி ஸ்டாக்ஸ் பயங்கரமா டவுன்ஃபால் கொடுத்துருச்சு. ஸோ அதனால அது ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஸோ இது வந்து இந்த மொமெண்டம் அது கெயின் பண்ணுது. ஸோ மேபி இங்க இருந்து அது மூவ்மெண்ட் கொடுத்துடலாம். இதுவுமே ஜோன் ஹிட் ட்ரேடு தான். நம்ம பிளைண்டா எதுவும் பார்க்க போறது கிடையாது. இதுவும் ஜோன் ஹிட் ட்ரேட் தான். ஸோ ஹியர் ஆல்சோ இட் இஸ் ரியாக்டிங் ஃப்ரம் த ஜோன்னா, ஜோன் கொஞ்சம் வைடரா இருக்கு. இது வந்து வீக்லி ஜோன், அதுக்குள்ள கோயின்சைட் ஆகுற ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம் டிமாண்ட் ஜோன்னா இது. ஸோ அங்க இருந்து தான் அது ரியாக்ட் ஆகுது. ஓகே. ஸோ இட் இஸ் அ வெரி நீட் ட்ரேட். ஸோ ரொம்ப நல்ல ட்ரேடு. ஏன்னா உங்களுக்கு இது வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்னு கூட சொல்லலாம். ஸோ இங்க வந்து பாருங்க, இதுதான் ட்ரெண்ட் லைன் ரைட். அந்த சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் லைன் தட் இஸ் ஸ்லாண்டிங்கா இருக்குல்ல, தட் இஸ் ட்ரெண்ட் லைன். ஸோ இஃப் யூ கேன் சி, இது இந்த லைனை கிராஸ் பண்ணி இது வரைக்கும் இது டவுன்ஃபாலே கொடுக்கல. ஃப்ரம் தட் லைன் இட் இஸ் ட்ரைங் டு பவுன்ஸ் பேக். அப்படிங்கிறப்போ இட் இஸ் கேதரிங் மொமெண்டம். ஸோ இது வந்து நீங்க ஈவன் இது வரைக்கும் ஸ்விங் ட்ரேட் பண்ணலன்னா கூட இதுக்கு மேல கூட ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு சின்ன புல் பேக் இப்போ இதுக்கப்புறம் வந்தா கூட என்ட்ரி எடுக்கலாம். மேபி திரும்ப இந்த இடத்துக்கு கூட வரலாம். ஸோ நீங்க இது கொஞ்சம் வந்து க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. டெக் மஹேந்திரா, வேற என்ன சொல்லியிருக்கேன், ஏஷியன் பெயிண்ட்ஸ். ஸோ ஒன் மோர் திங், இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஆக்சுவலி அது இன்னுமே இந்த மூவ்மெண்ட் வந்துட்டு நிறைய உங்களுக்கு அந்த டார்கெட்டுக்கு ஸ்கோப் இருக்கு. பட் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, நமக்கு அந்த கேப் அப் வந்தது இல்லைங்களா? ஸோ கேப் அப் வந்ததுனால நமக்கு இங்க ஒரு கேப் ஃபில்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி, மேபி ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி வரலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கும். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு புல் பேக் மேபி வரலாம். அந்த இடத்துல யாராவது என்டர் ஆகாம இருந்தா கூட என்ட்ரி எடுத்துக்கலாம். ஏன்னா அது டெய்லி டிமாண்ட் ஜோன் தானே. வி ஆர் நாட் என்டரிங் பிளைண்ட்லி. கிரீன் கேண்டில் 2 பேஸ் கிரீன். ஸோ இட்ஸ் a டெய்லி ஜோன். ஸோ வி கேன் ஆக்சுவலி என்டர். அதை விட்டுட்டீங்கன்னா கூட இங்க பாருங்க, யூ ஹாவ் அ வெரி நீட் வீக்லி ஜோன். எப்படி பார்த்தாலும் ஒரு மேபி ஒரு சின்ன புல் பேக் திரும்ப வரலாம். வந்ததுன்னா அந்த டெய்லி ஜோன்லயோ இல்ல நல்ல புல் பேக்கே வந்துச்சுன்னா இது இந்த இடத்துலயோ என்ட்ரி எடுத்துக்கலாம். 1450 ஆர் இங்க வந்து 1483. ஸோ இந்த கேப் வந்ததுனால ஐ ஹாவ் அ டவுட். ஸோ மேபி இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு போகுமோ அப்படின்ட்டு ஒரு டவுட். ஸோ அதனால என்ட்ரி எடுக்காதவங்க இங்க வந்ததுன்னா கூட மேபி வி கேன் கெட் அ ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்லயுமே இங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ அதனால உங்களுக்கு இந்த ஜோனோ இல்ல இந்த ஜோனை விட இந்த இடத்துக்கு வந்து இன்னும் நல்லதுன்னு நம்ம சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் சேஃப்னு சொல்லலாம் இந்த இடம். ஓகே. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க், கீப் இட் இன் த வாட்ச் லிஸ்ட். இன்ஃபோசிஸ். ஸோ இது வந்துட்டு ரொம்ப வந்து அடிப்பட்ட ஒரு ஸ்டாக். ஸோ இது எப்போவாவது ரெக்கவர் ஆகும். ஆனா அது எப்போன்ட்டு தான் தெரியல. ஸோ ஜோன் வந்து வீக்லி டைம் ஃப்ரேம்ல கிளியரா அந்த டிமாண்ட் ஜோன் தெரியுது. இட் ஷுட் ரெக்கவர், பட் எப்போன்னு தான் தெரியல. மோஸ்ட் ஆஃப் த ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ஸ்டார்டட் கெய்னிங் மொமெண்டம். ஸோ ஹோப்ஃபுல்லி இதுவும் மொமெண்டம் காமிக்கும். எப்பவுமே ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் ஜோன்ல இருந்து ரிவர்சல் ஆகுறப்ப அந்த டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். ஸோ இட் இஸ் லிட்டில் பிட் லுக்கிங் லைக் அ டபிள்யூ தான். மேபி மொமெண்டம் வந்துருமோ என்னமோ. ஸோ இதை பார்த்தா தான் தெரியும். ஒரு 2 நாள் பார்த்தோம்னா வில் ஃபைண்ட் அவுட். ஸோ இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் ஆல்சோ. ஸோ டிசிஎஸ் ஐ ஹாவ் அ டவுட். என்ன டவுட்னா, எனக்கு இதுலயுமே வந்து புல் பேக் வரும்ட்டு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு சின்ன சப்ளை ஜோன், கேப் லைட்டா ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இதுவுமே வந்து ஆக்சுவலி இந்த ட்ரேட் நான் வச்சிருந்தேன். பட் நான் வந்து கொஞ்சம் சீக்கிரம் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் ஐ வாண்டட் டு என்டர் த ரீடெஸ்டிங்ல திரும்ப வரப்ப என்டர் ஆயிக்கலாம் நான் விட்டுட்டேன். ஸோ திரும்ப அந்த டெய்லி ஒரு வீக்லி ஜோனுக்கு வரப்ப என்ட்ரி. இது பாருங்க வீக்லி ஜோன் மாதிரியே இருக்கு. ஸோ இந்த வீக் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. நாளைக்கு இந்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதோ அதை பொறுத்து தான்.
பட் டெய்லி ஜோன் இருக்கு. ஸோ புல் பேக்ல கூட என்ட்ரி எடுத்துக்கலாம் இஃப் யூ ஹேவ் மிஸ்டு த என்ட்ரி ஹியர் அட் திஸ் பாயிண்ட். ஸோ இது நம்ம ஆல்ரெடி சொன்னது இல்லைங்களா. ஸோ இந்த டிசிஎஸ் ஒரு வீக்லி ஜோன் ட்ரேடு வந்து ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தது தான். ஸோ அது வந்து ரிவர்சல் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் இருக்கலாம். இதை தாண்டுச்சுன்னா, ஏன்னா அது வந்து எப்பவுமே அந்த ரவுண்ட் ஃபிகர் லெவல்ஸ் நாட் ஒன்லி ஃபார் இண்டெக்ஸ், ஸ்டாக்ஸுக்குமே இட் ஆக்ட்ஸ் லைக் ஒரு குரூஷியல் லெவல். ஸ்டாக்ஸ் பாருங்க, கரெக்டா 4000 ரூபாய் க்ளோஸ் ஆயிருக்கு. 4003 ரூபாய் அங்க க்ளோஸ் ஆயிருக்கு. 4000 ரூபாங்கிறது கண்டிப்பா ரவுண்ட் ஃபிகர் தான். ஒரு ரீடெஸ்டிங் வர கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. வரப்ப இட் இஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி டு என்டர் அகெயின் இஃப் யூ ஹேவ் மிஸ் த ட்ரேட் ஆல்ரெடி. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் Wipro. Reliance also is in the daily demand zone. ஸோ நம்ம ரொம்ப புல்லிஷா இருக்கிற ஸ்டாக்ஸை வீக்லி ஜோன் வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க முடியாது. டெய்லி ஜோன் வந்தாலும் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ ரிலையன்ஸ் வந்து ஆக்சுவலி இட் இஸ் இந்த டெய்லி டிமாண்ட் ஜோன் ரிலையன்ஸ். ஓகே. ஸோ விப்ரோ வந்து இது ஒரு மந்த்லி ஜோன். இந்த கேண்டில் பாருங்க ஹெல்தியா தான் இருக்கு. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி அ மந்த்லி ஜோன். ஸோ விப்ரோ இஸ் ஆல்சோ குட் தான். நீங்க ஸ்விங் ட்ரேடிங்க்கு யூ கேன் டெஃபினெட்லி கன்சிடர். இட் இஸ் ஸ்டில் இன் த வீக் மந்த்லி டிமாண்ட் ஜோன் ஒன்லி. Okay, Wipro. So what I'm telling, most of the IT stocks in the demand zone only. So additionally நான் சொன்னது ரிலையன்ஸ் ஒன்று வந்து டெய்லி டிமாண்ட் ஜோன்ல இருக்கு. இதை நீங்க கன்சிடர் பண்ணலாம். இன்னைக்கு தான் வந்தது. இந்த ஜோன் இருக்கு. பட் வந்து டெய்லினா கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். வீக்லியா இருந்தா இன்னும் மச் பெட்டர். பட் வீக்லி ஜோன் ஐ திங்க் இட் இஸ் லிட்டில் ஃபார் இங்க இருக்கு, தூரமா இருக்கு. ஸோ டெய்லி ஜோன் தான் கிட்ட இருக்கு. ஓகே. So what are the stocks I have said? Asian Paints, gap filling opportunity. All the IT stocks you can focus. UPL ல இன்னும் வந்து அந்த bullish momentum pending இருக்கு. Okay. So and ஒரு சில stocks even though it has moved up, கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா புல் பேக் வரும். வந்ததுன்னா we can enter அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கோடெக் பேங்க் வந்துட்டு even though other banks are moving well, ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து it is struggling always. ஸோ இங்க வந்து அது எப்பவுமே இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்கும். இந்த இடத்துல பாருங்க எப்பவுமே ஒரு சப்போர்ட் எடுக்கும். ஸோ இங்க வந்ததுன்னா அந்த 1700ங்களா 1660 லெவல் அங்க வந்தா சப்போர்ட் எடுக்குது. ஆனா அது எவ்வளவு தூரம் போகும்ன்றது தெரியல. ஜோன் எதுவும் காணும். மேபி இதுக்கு மேல நல்லா போகுமா அதுவும் தெரியல. ஏன்னா அது இத்தனை மாசமா இங்கேதான் இருந்திருக்கு. பட் த இன்ஃபர்மேஷன் ஹியர் இஸ் இந்த இடத்துக்கு வந்தா எப்பவுமே பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு ஃப்ரம் 2021 ஜூலை அப்போல இருந்தே. ஓகே. ஃபார் த பாஸ்ட் 2-3 இயர்ஸாவே இங்க இருந்து அது பவுன்ஸ் பேக் ஆயிட்டே தான் இருக்கு. ஸோ அதனால இந்த இடத்துக்கு வந்தா ஒரு சின்ன ட்ரேட் எதிர்பார்க்கலாம் இன் கோடெக். So these are the trades I have taken today. So இதுல நமக்கு மேஜரா ப்ராஃபிட் வந்தது வந்து HDFC பேங்க் ட்ரேட்ல. ஸோ HDFC பேங்க், அடுத்து வந்துட்டு டெக் மஹேந்திரா, ஏஷியன் பெயிண்ட்ஸ். ஸோ த ரெஸ்ட் ஆஃப் த ட்ரேட்ஸ்ல வந்துட்டு ஒரு சில மிஸ்டேக்ஸ். ஸோ அடானி என்டர்பிரைஸ் வந்துட்டு இட் இஸ் பியூர்லி அ ஸ்டாப் லாஸ் ஹிட் ட்ரேட். அந்த மார்னிங் நமக்கு ஒரு பயங்கர பேரிஷ் மூவ் வந்தது இல்லைங்களா, அந்த சமயத்துல அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதர் தன் தட் மற்ற ட்ரேட்ஸ் எல்லாம் வந்துட்டு எய்தர் காஸ்ட் டு காஸ்ட் இல்லைன்னா குட்டி குட்டி லாசஸ்ல ஐ ஹேவ் எக்ஸிட்டட். ஸோ எஸ்பிஐ லைஃபும் வந்துட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ட்ரேட் தான். ஸோ யூபிஎல் வந்து ஆக்சுவலி ஐ வாஸ் ஹேவிங் ஒன் மோர் பொசிஷன். ஸோ இன்னைக்கு வந்து அந்த புல்லிஷ் மூவ்ல வந்துட்டு அது ஆவரேஜ் பண்றதுக்காக இன்னொரு லாட் எடுத்து அதை நான் ஆவரேஜ் பண்ணி காஸ்ட் டு காஸ்ட்ல க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ யூபிஎல் வந்து ஆல்ரெடி இட் வாஸ் தேர். பட் வந்து அது வந்து இட் வாஸ் இன் லாஸ். ஸோ டு ரெக்கவர் தட் இன்னைக்கு நல்ல மொமெண்டம் கிடைக்கிறப்போ அதை வந்துட்டு இன்னொரு லாட் எடுத்து அதை ஆவரேஜ் பண்ணி நியூட்ரலா வந்து நான் வெளில வந்துட்டேன். ஸோ இதுக்கு மேஜரா ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் HDFC Bank, Tech Mahindra, Asian Paints gave good move. ஸோ பட் ஏஷியன் பெயிண்ட்ஸும் டெக் மஹேந்திராவும் இன்னும் உங்களுக்கு வந்து நல்ல மூவ் போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. பட் நான் அதை பொசிஷனெல்லாம் ஹோல்டு பண்ண விரும்பல. ஸோ அதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுல அந்த இன்ஃபோசிஸ் ட்ரேட் எல்லாமே ஐம் ஹோல்டிங் ஃபார் பொசிஷனல். இன்ஃபோசிஸ் 2 லாட்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்துட்டு நான் ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸோட ஐம் ஹோல்டிங் ஃபார் பொசிஷனல். தேங்க்யூ.